பாண்டிச்சேரியில வந்து அரசியல் எப்படி சார் இருக்குது? பாண்டிச்சேரி அரசியல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், என்டிஏ ஒரு கூட்டணி தனியா இருக்காங்க. அதே மாரி காங்கிரஸ், திமுக இவங்க தனியா இவங்க இருக்காங்க. தனியா இதுல இப்ப ஆள்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி. ஆமா. இந்த என்டிஏ கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா, 16 சீட்டு என்ஆர் காங்கிரஸும், ம். 14 சீட்டு பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியில வந்து கான்டெஸ்ட் பண்ண போறதா வந்து அவங்களுக்குள்ள முடிவு எடுத்திருக்காங்க. இந்த கூட்டணி வந்து ரொம்ப வலுவா இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் சார். அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திமுகவுடைய விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு இப்போ பரவலா சரியா இல்ல. ம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப சமீபத்தில வந்து பிரதமர் மோடி இங்க வந்திருந்தார் இல்லையா? ஆமா. அப்ப 2400 கோடி ரூபாய்க்கு வந்து அவர் வந்து நெறைய ப்ராஜெக்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆமா. இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இது நெறைய நல்ல விஷயமா பாண்டிச்சேரி மக்கள் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மீனவர்களுக்கு ம். ம். நெறைய நலத்திட்டங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப வந்து ஹார்பர் போர்ட்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, ஆமா. எங்க கட்டுறாங்க? பார்பர் போர்ட். போட்டு காரைக்கால்லலாம் கூட கட்டிட்டு இருக்காங்க. நீங்க கட்டியிருக்காங்க. பார்க்குறீங்க. இது ம். மூலியமா வேலைவாய்ப்பு பெருகும். ம். மீனவ மக்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கும். அப்புறம் விசை படகுகள் இருக்கு இல்லையா? ஆமா. இதுக்கு மானியம் வழங்கியிருக்கிறாங்க. ம். டீசலு, ஆயில் மானியம் வழங்கியிருக்காங்க. வாங்கியிருக்காங்க. இந்த மாரி வந்து விஷயங்கள் நெறைய வந்து முன்னெடுத்து பண்ணியிருக்கிறதுனால, ம். இந்த கூட்டணி வந்து அமோகமா வந்து வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கிற மாரி ம். கருத்து கணிப்புகள்லாம் தெரிவிக்குது சார். மீனவர்களுக்கு வந்து நலத்திட்டங்கள்லாம் நெறையா செய்றாங்கன்னு சொன்னீங்க. அது வந்து என்னென்ன சொன்னாங்க? சார் அதான் சொன்னேனே, விசைப்படகுகள் குடுக்கறதுலருந்து, மானியம் குடுக்குறது. இப்ப ரூ. 123 கோடி வரைக்கும் ஆ. மானியம் வந்து மீனவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க சார். அந்த மாரி நெறைய நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? காவல்துறைக்குன்னா எஸ்ஐ ரெக்ரூட்மென்ட்டு ஆமா. புதுசா இப்ப 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 ஆள் ஆமா. எடுத்தாங்க. ஆள் எடுத்திருக்காங்க. ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஸ்கேமும் இல்ல. ஆமாமா. அதெல்லாம் வந்து நல்ல ஜென்யூன் ஜென்யூனா அதான் மெரிட்டா எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் மெரிட்டா எடுத்திருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இத தாண்டி பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு. ம். குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாரத பிரதமர் அவர்கள் ம். புதுவை போல ஒரு யூனியன் பிரதேசம். ஒரு ம். சின்ன பகுதி. ஆமா. இங்க வராங்க. ம். அப்ப போலீஸ்க்கு வந்து பொதுவாவே சார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மாரி பெருந்தலைவர்கள், தேசிய தலைவர்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, ம். அதிகப்படியான வேலைகள் இருக்கும். ம். அதர் ஸ்டேட்ல இருந்து ஸ்ட்ரென்த் எடுக்கல. ஆ. பாண்டிச்சேரி போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் கம்மி தான். கம்மிதான். ஆமா. அப்ப அதர் ஸ்டேட்ல இருந்து அவங்க எடுக்கவே இல்ல. ஆமா. ஆந்திரால இருந்தோ, தமிழ்நாட்டுல இருந்தோ, கேரளால இருந்தோ அவங்க எடுக்கல. ம். பாண்டிச்சேரி போலீஸே அத கட்டமைச்சு, ம். ரொம்ப சிறப்பா எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம, சுமூகமா அழகா நானே பர்சனலா போய் விசிட் பண்ணி பார்த்தேன். ம். ம். டிராஃபிக் கூட அருமையா அத கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து சிறப்பா வந்து அந்த உள்துறை மூலியமா வந்து நடத்துறாங்க. அந்த உள்துறை அமைச்சர் திரு நமசிவாயம் அவர்கள். அவரையும் வந்து பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா மக்களோட பழகக்கூடியவர் ஆமா, தான். ஆமா, ஆமா. யார்கிட்ட போனாலுமே அவங்களுக்கு மரியாதை குடுத்து நடந்துக்கக்கூடியவரு. ம். சாருன்னு தான் பொதுவாவே எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுவாரு. ஆமாமா. ஆ கரெக்ட்டா? சார் தான் சாருன்னு கூப்பிடுவாங்க. தான் கூப்பிடுவாரு. இந்த மாரி வந்து கண்ணியமாவும், மாண்பாவும் எல்லாரையும் நடத்தக்கூடிய ஒரு இயல்பான மனிதர். இத தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ம். தமிழ்நாடு மாரி பெரிய மாநிலத்தில நெறைய காவல்துறை இப்ப நான் சொன்னேன்ல காவல்துறை வந்து அங்க கம்மியா இருக்கிறாங்க. இங்க வந்து அதிக பேர் இருப்பாங்க இல்லையா? ஆமா, ஆமா. அந்த மாரி ஊர்லயே கரூர்ல வந்து விஜயோட மாநாட்டுல எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, இங்க பாண்டிச்சேரியில அதே விஜய் கட்சியோடைய மாநாடு கூட்டம் நடத்தும்போது, நடந்தது. எந்த எந்த அசம்பாவிதம் பிரச்சனையும் இல்லாம ஆமா, ஆமா. பாண்டிச்சேரி போலீஸ் அத திறமையா கையாண்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள தான் சேரணும். அந்த அளவுக்கு வந்து அவர் கட்டமைச்சு காவல்துறைய வழிநடத்திட்டு ஆமா, இருக்காரு. ஆமா. ஸோ அதனால சட்டம் ஒழுங்கு இன்னொரு விஷயம் கூட நான் இதுல சொல்லலாம். என்னன்னா, இன்னைக்கு சுற்றுலாத்துறை வந்து ஒரு வளர்ச்சி வந்து புதுவை மாநிலத்தில வந்து சுற்றுலாத்துறைய மட்டும் தான் நம்பியிருக்காங்க. ம். ம். சுற்றுலாத்துறைக்கு தனி அமைச்சர் இருந்தாலுமே, ம். சுற்றுலா வர மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு இருக்கணும். ம். ஆமா. பாதுகாப்பு இல்ல. அதுவும் குறிப்பிட்டு பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொன்னா, ம். நிச்சயமா சுற்றுலா வரமாட்டாங்க. தரமாட்டாங்க. ஆமா. கரெக்ட்டா? ம். இன்னைக்கு பாண்டிச்சேரியோட சுற்றுலாவ நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்து கேட்டோம். ம். டூரிஸ்ட்லாம் நார்த் இந்தியன் டூரிஸ்ட், சவுத் இந்தியாலருந்து அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து வரவங்க, கர்நாடகால இருந்து வரவங்க எல்லாருமே, ம். "சார் இங்க வந்தா ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றோம் சார். புதுச்சேரியில. புதுச்சேரியில." ம். அப்படின்னு சொல்றாங்க. இத விட ஒரு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய நீங்க லோக்கல் மக்கள போய் கேட்டீங்கன்னா, ம். இப்ப நான் சொன்ன ரிப்போர்ட் எல்லாமே அழகா சொல்லுவாங்க சார்.